அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு தேவ ஊழியக்காரன் கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா? நாம சாட்சிகளா இருக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சாட்சிகளா இருங்க. ஹalleluya. நம்ம என்னவா இருக்கணுமா? சாட்சிகளா இருக்கணும். நம்ம எத்தனை பேருக்கு நல்ல சாட்சி இருக்கு? ஆமென். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு நல்ல சாட்சி இருக்கு? நிறைய ஊழியக்காரங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் வந்து என்ன தெரியுமா? பண விஷயத்துல அவங்க உண்மையா இல்ல. பண விஷயத்துல என்னவா இல்ல? உண்மையா இல்ல. விசுவாசிகிட்ட பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்துற நிறைய ஊழியக்காரங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு சிவகாசியுடைய பிரிண்டிங் பிரஸ்ல கேலண்டர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறோம். அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க பாஸ்டர்களுக்கிட்ட அட்வான்ஸ் இல்ல ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு அனுப்புறாங்க. ஏன்னு கேட்டா நிறைய பாஸ்டர்கள் கேலண்டருக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு கேலண்டரை வாங்கிட்டு கேலண்டருக்கு என்ன கொடுக்குறது இல்லையா? பணம் கொடுக்குறது இல்லை. அந்த அளவுக்கு சாட்சி. அன்னைக்கு பாருங்க, அந்த இயக்கத்துக்காரர் அடிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா பிரச்சனை வேற. 2 வருஷமா வாடகையே கொடுக்கலையா. அந்த வீட்டு ஓனர் கெஞ்சி பார்த்துட்டாரு, கொஞ்சம் வாடகை கொடுங்க நினைக்கிறாரு. கெஞ்சி பார்த்துட்டு அவங்க கேட்கல. 2 வருஷம் வாடகை, 2 வருஷம். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? திட்டிக்கிறார். அடிக்கலாம் இல்லை, திட்டிக்கிறார். அவனுக்கு வாடகை கொடுக்க முடியல சொல்லி திட்டிக்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த இயக்கம் அடிச்சிச்சு, இந்த இயக்கம் அடிச்சிச்சுட்டாங்க. பிரச்சனை அது இல்லை. இவங்க வாடகை என்ன பண்ணிருக்கணும்? ஒழுங்கா கொடுத்துருக்கணும். இப்போ வாடகை கொடுக்காம சாட்சியை எடுத்துட்டு யாரையும் நம்ம குறை சொல்ல கூடாது. பண விஷயத்துல அநேக தேவ பிள்ளைகள் என்னவா இல்ல? சாட்சியா இல்ல. நிறைய பேர் பண விஷயத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏமாத்திட்டு இருக்காங்க. பண காரியங்கள்ல பண விஷயத்துல நிறைய பேர் என்னவா இல்ல? சாட்சிகளா இல்ல. ஒருத்தரை பத்தி பேசும்போது சொல்றாங்க, அவரு மணி மைண்டட் பர்சன், அவர் பண விஷயத்துல என்னவா இருக்க மாட்டாரு, உண்மையா இருக்க மாட்டாரு. அவர் ஒரு புரோக்கருங்க. அவர் கல்யாணம் பார்த்து கொடுத்தாரா இவ்வளவு ரூபாய் தரணும், அவர் இடம் பார்த்து கொடுத்தா இவ்வளவு தரணும். நிறைய பாஸ்டர்கள் புரோக்கர்லாம் மாறிவிட்ட ஒரு காலத்துல வந்துருக்கிறோம். அந்த பாஸ்டர் இருக்காங்க, அவர் பாஸ்டருங்களா, அவர் புரோக்கர் ஆச்சேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாஸ்டர்களுக்கு சாட்சி இல்லாம போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு ஊழியக்காரங்களை பார்த்து, நீங்க சாட்சிகளா. ஆமென். பண விஷயத்துல என்ன பாருங்க? சாட்சியா. பரிசுத்த விஷயத்துல என்ன பாருங்க? சாட்சிகளா. உங்க பரிசுத்தத்தை குறித்து ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த கூடாது. நீங்க சாட்சிகளா இருக்கணும். ஆண்டவர் வேதாகமத்துல அப்படி யாரெல்லாம் சாட்சிகளா இருந்தாங்க, சாட்சிகளா வாழ்ந்தாங்க, சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யாரை குறித்து? ஆபேலுடைய காணிக்கையை குறித்து, ஆபேலை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார்? தேவனே சாட்சி. என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவன் நீதிமான். அவன் யாருங்க? நீதிமான் சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த அளவுக்கு ஆபேல் ஒரு சாட்சி உள்ளவனா இருந்தானா? சோ இந்த ஆபேலை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க. இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆபேலை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, 4ஆம் வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றது காரணம் தெரியுமா? வசனம் சொல்லுது, தலையீச்சு கொழுமையான.
இல்ல சொல்லுங்க, தலையிட்டு கொழுமையானத இவன் யாருக்கு கொடுக்குறான்? ஆண்டவருக்கு கொடுக்குறான். ஹalleluya. அப்படி சொல்லுங்க, தலையிட்டு கொழுமையானது. இதுதான் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. அப்போ ஒரு தேவ பிள்ளையை கொடுத்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும்னா அந்த தேவ பிள்ளைகள் தலையீட்சுகளை யாருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹalleluya. தலையீட்சுனா என்ன? பிள்ளைகள்ல முதல் பலன். கண்டிப்பா எல்லா தேவ ஊழியக்காரர்களும் உங்க முதல் பிள்ளைகளை கண்டிப்பா கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் கொடுத்தாகணும். ஆமென். ஹalleluya. தலையீட்டெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது. நீங்க அவங்க பணத்தை வாங்கி சாப்பிடலாம் நினைக்காதீங்க. முடிஞ்சா நீங்க அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து அவங்க ஊழியத்தை செய்ய வைங்க. ஏன்னா தலையீட்டு யாருக்குரியது? கர்த்தருக்கு. படிக்கலங்கிறதுக்காக கர்த்தருக்கு கொடுத்துறாதீங்க. நல்லா படிக்க வச்சு கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். ஹalleluya. இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் வித்தியாசம் தாங்க. அவன் ஃபர்ஸ்ட் தலையீட்டு கொடுக்குறான். ரெண்டாவது கொழுமையானதை யாருக்கு கொடுக்குறானா? கர்த்தருக்கு கொடுக்குறான். கொழுமையானது என்ன தெரியுமா? இருக்கிறதுல பெஸ்ட் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். நம்ம எத்தனை பேர் நம்ம தலையீட்சுகள் இப்போ நமக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு காணிக்கை வருது, உங்களுக்கு என்ன வருது? காணிக்கை வருது. 1000 ரூபாய் காணிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவங்களுக்கு சாட்சியா உங்க தசம பாகத்தை கொடுங்க. ஆமென். உங்க ஊழியத்துக்கு இல்ல, வேற ஊழியத்துக்கு. உங்க ஊழியத்துக்கு இல்ல, வேற ஊழியத்துக்கு. சொல்லுங்க, வேற ஊழியத்துக்கு கொடுங்க. தப்பு நீங்க செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு நீங்க கொழுமையானதை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க காயின் ஊழியக்காரங்களா தான் இருக்கிறாங்க, ஆபேல் ஊழியக்காரங்களா இல்ல. புரிஞ்சவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்க ஆபேல் மாதிரி தலையிட்ட கர்த்தருக்கு கொடுக்கணும், சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஊழியக்காரங்கனாவே ஒரு பேச்சு வந்துருச்சு, அவர்கள் கொடுக்கிறவர்கள் அல்ல, ஆல்வேஸ் வாங்குகிறவர்கள். ஆமென். நீங்க வெறும் வாங்குறவங்களா மட்டும்தான் இருக்கிறீங்களா, கொடுக்கிறவங்களாவும் இருக்கிறீங்களா? நீங்க என்னதான் ஊழியக்காரங்களா இருந்தாலும் சொல்லுங்க, வெறும் வாங்குறவங்களா மட்டும் இருந்தீங்களா உங்களுக்கு ஆண்டு சாட்சி சொல்ல மாட்டார். ஒரு நல்ல ஊழியக்காரன் கலைஞர் தெரியுமா? அந்த நல்ல ஊழியக்காரன் சொல்லுங்க கொடுக்கிறவனா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த நல்ல ஊழியக்காரன் கலைஞர்னா அவங்க கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆபேல் தலையீட்டுகளிலும் கொழுமையானதையும் கர்த்தருக்கு கொடுத்தார். அதனால அவருடைய காணிக்கையை குறித்து கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை குறித்து நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த பாஸ்டர் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கிறவர், இந்த பாஸ்டர் கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்களை குறித்து கொடுக்கிற பாஸ்டருக்கு சாட்சி இருக்கு? உங்களை குறித்து யாராவது இந்த பாஸ்டர் கொடுக்கிற பாஸ்டர் சொல்லுவாரா, இந்த பாஸ்டர் வாங்குற பாஸ்டர்னு சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. சரியா? நீங்க கொடுக்கிற பாஸ்டரா வாங்குற பாஸ்டரா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொடுப்பதையா? நீ ஃபர்ஸ்ட் கொடுக்கிற பாஸ்டர் என்னங்க? அப்பதான் கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்ல முடியும்? சாட்சி சொல்ல முடியும். ஹalleluya. பாஸ்டருக்கு தங்க மாத்திக்கிட்டீங்க. நாங்கெல்லாம் வாங்கிட்டே இருந்த பாஸ்டர்கள் இல்ல, நாங்கெல்லாம் கொடுக்கிற பாஸ்டர்களாக இருப்போம். இது சத்தம் வர மாட்டேங்குது. நாங்கெல்லாம் வாங்குற பாஸ்டர்களாக மட்டும் இருக்க மாட்டோம், நாங்க கொடுக்கிற பாஸ்டர்களாகவும் இருப்போம். கவனிக்கிறவங்க நாமே சொல்லுவாங்களா? அதுவும் நாங்க செல்லாத நோட்டை கொடுக்கிற பாஸ்டர்களா இருக்க மாட்டோம், நல்ல நோட்டை கொடுக்கிற பாஸ்டர்களா இருப்போம். நாங்க இருக்கிறதுலயே கம்மியான நோட்டை 5 ரூபாய் கொடுக்கிறவங்களா இருக்க மாட்டோம், இருக்கிறதுலயே பச்சை கலர் நோட்டை 500 ரூபாய் கொடுக்கலாம் இருப்போம். ஏன்னா அப்பதான் கர்த்தர் உங்களை குறித்து என்ன கொடுக்க முடியும்? சாட்சி கொடுக்கணும். அப்போ ஒரு ஆளை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும்னா அவங்க வாங்குறவங்களா மட்டும் இருக்க கூடாது, அவங்க கொடுக்கிறவங்களாவும் இருக்கணும். ரைட். இரண்டாவது பாயிண்ட் எடுத்துங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான்.
காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்க பாருங்க, ஆபேலுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா அவன் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கிறவன், கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறவன், தலையீற்ற கர்த்தருக்கு கொடுக்கிறவன். இங்க ஆபேலுக்கு ஒரு சாட்சி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் இந்த ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏனோக்கை குறித்து ஏன் சாட்சி கொடுக்கிறார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய வேத புத்தகத்துக்கு தெரியுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கோம்? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்க ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவங்களா இருக்கீங்களா? அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு சாட்சி சொல்லுவார். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சண்டே பாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு சண்டே பாஸ்டர், இன்னொரு சண்டே பாஸ்டர். நீங்க சண்டே பாஸ்டரா, சண்டே பாஸ்டரா, இல்ல 7 டேஸ் பாஸ்டரா? 7 டேஸ். சொல்லுங்க, 24/7. ஒரு ஊழியக்காரங்கிறவங்க மனுஷங்களோடு இருக்கிற அதிக நேரத்தை காட்டிலும் தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்க ராமேஷ் சொல்லுவாங்க. தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவழிச்சாதான் ஆண்டு உங்களை பத்தி சாட்சி சொல்லுவாரு. ஹalleluya. நிறைய ஊழியக்காரங்க தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறது இல்ல, மனுஷங்களோட தான் நேரத்தை என்ன பண்றாங்க? செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சவங்க எல்லாம் வீட்டுல கை தூக்கி காட்டுங்க போகலாம். 1 மணி நேரம் நாங்க ஜெபிச்சோம் அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. ஏன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க குறைஞ்சது 1 மணி நேரமாவது என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. ஹalleluya. இன்னைக்கு நான் 10 அதிகாரம் படிச்சேன்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. எத்தனை அதிகாரம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு தேவனோட சஞ்சரிக்கிற வெளிமா பண்ணுவாங்க, அவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் சொல்றான்? அவர் இடைவிடாம ஆட என்ன கேட்கிறாரு? இவங்க எல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்கிறது, அதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவரோடு இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆபேல் ஆண்டவருக்கு கொடுத்து சாட்சி பெற்றான். ஏனோக்கு ஆண்டவரோடு இருந்து அவரோடு சஞ்சரித்து அவன் சாட்சியுள்ளவனாய் மாறினான். ஆமென். ஹalleluya. அடுத்து 3வது சம்பவம் வாசிக்க போறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேரா வந்துருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 27. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இங்க பாருங்க, ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கல. நம்ம ஆளுங்க இப்பெல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா வச்சுக்க உடனே போட்டுருக்காங்க ப்ராஃபட் டேஷ் 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 டேஷ். நான் என்ன சொல்றேன், உங்க பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்க ப்ராஃபட்னு போட கூடாது. அப்படி ப்ராஃபட் போட்டவங்களுக்கு எல்லாம் இதை கேட்டேன், இந்த முறை தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க இந்தியாவில்? வரல. நாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாதுங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பாவி விசுவாசிகளுக்கு மட்டும் தான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். நாங்க நாட்டை குறித்தோ அதிகாரத்தை குறித்தோ நாங்க தீர்க்கதரிசனம் என்ன பண்ண மாட்டோம். அது யாருக்கு சொல்லுவோம்? ஒரு பிரஜாதிக்கு சொல்ல மாட்டோம். எங்க விசுவாசிகளுக்கு மட்டும் தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். ஏன்னா எங்க விசுவாசிகளை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தீர்க்கதரிசி இல்லைங்க, அதெல்லாம் தீர்க்கதரிசி கிடையாது. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, ப்ராஃபட்ங்கிற பேரை யார் கொடுக்கணும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்க தீர்க்கதரிசி.
நீங்களா கொடுக்கலாம். இளம் தீர்க்கதரிசி, ஃபயர் தீர்க்கதரிசி, சொல்லுங்க, உலகத்தை கலக்கிற தீர்க்கதரிசி. போஸ்டர்லயோ நோட்டீஸ்ல நீங்க போடாதீங்க. ஏன்னா நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்லி சாட்சி பகர வேண்டியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏனோக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அவன் தீர்க்கதரிசிங்கிறார். ஏன் அவன் தீர்க்கதரிசி சாட்சி கொடுத்தா தெரியுமா? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகவலுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா இருக்கும், பெரிய ஆண்டு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த விசுவாசம் அப்படியே போயிட்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு காரியம் தெரியுமா? கண்டிப்பா ஆண்டவர் என்னைய பெரிய சாதியாக்க போறாரு, என் பேரை பெருமைப்படுத்த போறாரு, நான் என்னவா இருக்க போறேன், ஆசீர்வாதமா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட போயிட்டாரு. அதனால ஆண்டு சொல்றாரு, நான் சொல்றதை நீ இப்படியே செய்யறதுனால, நான் சொல்ற வார்த்தைகளை என்ன பண்றான், கீழ்ப்படிறதுனால ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, அவன் ஒரு ஆபேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஏனோக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அடுத்தது அதே ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு நேரா 26ஆம் அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கோம். இந்த 26ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், ஆதியாகமம் 26:28, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம். கர்த்தர் நிச்சயமா யாரோடு இருக்கிறாரு, உம்மோடு கூட இருக்கிறார் சொல்லி என்ன சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்றது யார் தெரியுமா? அவனை யார் துரத்தி விட்டாங்களோ, அவன் மேல யார் பொறாமைப்பட்டாங்களோ, அந்நியன்னு சொல்லி விரட்டி விட்டாங்களோ, விரட்டி விடுறவங்க சொல்றாங்க, துரத்தி விட்டவங்க சொல்றாங்க, எதிரியா இருக்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமா உம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னன்னு ஆண்டவரோடு இருக்கிறார் பாஸ் சொல்லுவாங்க. அது முக்கியம் இல்லை, நம்ம எதிரிகள் சொல்லணும், நம்ம விரட்டி விட்டவங்க சொல்லணும், நம்மளை அசட்டப்பட்டவங்க சொல்லணும், நம்மளை அலட்சியம் பண்ணவங்க சொல்லணும், கர்த்தர் நம்மோடு கூட. அப்போ ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார்ங்கிறத அவனுக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? உங்களை அசட்டை பண்ணவங்க, உங்களை அலட்சியம் பண்ணவங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? புரிஞ்சவங்கள சொல்லுவாங்க. நம்ம எதிரிகளும், நம்மளை விரட்டி விட்டவங்களும், நம்மளை அசட்டை பண்ணவங்களும் நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய விதத்திலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆபேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஏனோக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். சொல்லுங்க, சாட்சி கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஈசாக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்றது தெரியுமா? இவங்க உண்மை உள்ளவங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க யாருங்க? உண்மை உள்ளவங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் நீங்க உண்மை உள்ளவங்களா? ஆமென். நீங்க உண்மை உள்ளவங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? கவனிக்கிறீங்களா? நீங்க உண்மை உள்ளவங்க ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? ஆண்டு சொல்லுவாரு, அவங்களா இதான் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் படிப்பாங்க, இல்லாட்டி சனிக்கிழமை உட்காந்து பைபிள் படிப்பாங்க, ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்காக. ஆனால் ரெகுலராக பைபிள் படிக்க மாட்டாங்க. அவங்களாம் பைபிள் படிக்கிறது என்னவா இல்லை, உண்மையா இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. நீங்க பைபிள் படிக்கிறது உண்மையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்றதுல என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். உபவாசம் போறதுல என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். உபவாசம் போறதுல என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கணும்.
கர்த்தருடைய காரியம் வந்துட்டா நீங்க என்னவா தான் இருக்கணும்? உண்மையா உண்மையா இருக்கணும். ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப உண்மையுள்ளவர்களை குறித்து கர்த்தர் என்ன கொடுத்தாரு? சாட்சி கொடுக்கிறார். மோசே அப்படிப்பட்டவன் இல்லையா? அவன் என் வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லி கர்த்தர் அந்த மோசேயை குறித்து என்ன பண்றாரா? சாட்சி கொடுக்கிறார். நீ நம்ம எத்தனை பேர் உண்மையா இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட வேலைகளை நம்ம எத்தனை பேர் உண்மையா செய்யறோம்? நான் தான் சொன்னேன், நீங்க சண்டே கிறிஸ்தவங்களா, 24/7 கிறிஸ்தவங்களா? இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட எத்தனை நாளைக்கு சம்பளம் வாங்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறீங்களா? 7 நாளைக்கு. வாரத்துல 7 நாளைக்கு, மாசத்துல 31 நாளைக்கு சம்பளம் வாங்குறீங்களா? 31 நாளைக்கு சார். நீங்க நிறைய பேர் 4 நாள் சம்பளம் வாங்குறாங்க. இது என்ன அர்த்தம்? 4 ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் 5 ஞாயிற்றுக்கிழமை, மீதி நாள்ல சர்ச்சு பக்கமே. நான் 7 நாள் சர்ச்சுக்கு போறேன், எங்க சர்ச்சுக்கு நான் போறேன்னு சொல்றாங்க. வலது வீட்டை காட்டுங்க. நாங்க 7 நாள் எங்க சர்ச்சுக்கு போவோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம். 7 நாள் டெய்லி 8 மணி நேரம் இருப்போம். வேலைக்கு போற கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க எத்தனை மணி நேரம் இருக்கிறாங்க சொல்லுங்க? 8 மணி நேரம் இருக்கிறாங்க. ஓட்டி கூட செஞ்சுட்டு தான் வராங்க. நீங்க யாராவது 8 மணி நேரம் டெய்லி சர்ச்சில் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? டெய்லி 8 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிறீங்களா? மற்றவங்களெல்லாம் பார்க்காதீங்க. ஏன் தரித்திரம் தெரியுமா? ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் கடன் போராட்டம் தெரியுமா? நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அவ்வளவுதான் சம்பளம் கொடுக்க முடியும். உங்க வேலைக்கு தகுந்த கூலி தான் தர முடியும். கவனிக்கிறவங்க, நீங்க 4 நாள் தான் நீங்க சர்ச்சுக்கு போய் உட்காரணும்னா 4 நாள் சம்பளம், 4 நாள் வருமானம் தான் உங்களுக்கு வரும். நீங்க 7 நாள் சர்ச்சில் போய் உட்காருங்க. ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்கள். கவர்மெண்ட் வேலைக்காரங்க எப்படி 8 மணி நேரம் வேலை செய்யறாங்களோ, என் பிள்ளை 8 மணி நேரம் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஆண்டு சாட்சி சொல்றோம். ஆமென். எத்தனை ஊழியர்கள் நம்ம 8 மணி நேரம் சபையில போய் உட்கார்றோம்? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வீட்டுல எங்கும் நம்ம என்னவா இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். நம்ம நிறைய ஊழியக்காரங்க உண்மையா இல்ல. நிறைய ஊழியக்காரங்க என்னவா இல்ல? உண்மையா இல்ல. பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க. பொதுவாகவே பாஸ்டர் அப்படின்னா ஒண்ணு இல்ல, டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்க. ஒரு டாக்டர் சொன்னா டாக்டருக்கு மருந்து தெரிஞ்சிருக்கணும். சத்தமா சொல்லுங்க. டாக்டருக்கு மருந்து தெரிஞ்சிருக்கணும், டாக்டருக்கு மாத்திரை தெரிஞ்சிருக்கணும், டாக்டருக்கு இன்ஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சவங்க எல்லாம்? டாக்டருக்கு டயக்னோசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப மருந்தே எனக்கு தெரியாது, ஆனா நான் டாக்டர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, அவங்க என்ன டாக்டர்? போலி டாக்டர். எனக்கு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அட்டவணை மனப்பாடமா தெரியும் சொல்றவங்க கை தூக்குங்க. பொய்யெல்லாம் சொல்றவங்க கை கையில கொடுத்துருவாங்க. இப்ப கை தூக்குறவங்க எல்லாம் பாஸ்டர், கை தூக்காததெல்லாம் போலி பாஸ்டர். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மருந்து தெரியாத டாக்டர் போலி டாக்டர், பைபிள் தெரியாத பாஸ்டர் போலி பாஸ்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள் தெரியாத பாஸ்டர். கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. பைபிள் தெரியாத பாஸ்டர்கள்லாம், பைபிள் அட்டவணையே தெரியாத பாஸ்டர்கள்லாம் போலி பாஸ்டருங்க. அப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க நிறைய பேர் என்ன பாஸ்டருங்க? நான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்றீங்க. என்ன பாஸ்டருங்க? மறுபடியும் சொல்றேன், மருந்து தெரியாத டாக்டர், மருந்து தெரியாத டாக்டர், பைபிள் தெரியாத பாஸ்டர், போலி பாஸ்டர். ஒத்துக்கிறீங்களா? நிறைய போலி பாஸ்டர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு பாஸ்டர்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சபை இருக்கும். கவனிக்கிறீங்க? சபைக்கு விசுவாசியா போறவங்க பாஸ்டர் கிடையாது. சபைக்கு விசுவாசியா போறவங்க யாரும் கிடையாது. எனக்கு சொந்தமா சபை இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்துறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். தூக்காடுங்க. இந்த கை தூக்காத ஆளுகள்லாம் போலி பாஸ்டர். நீங்களாம் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொல்லிக்கங்க, இல்லை வேற ஏதாவது சொல்றதா சொல்லிக்கங்க. பாஸ்டர்னு சொல்லாதீங்க. பாஸ்டர்னா பைபிள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாஸ்டர்னா சபை இருக்கணும், ஒரு பாஸ்டர்னா அவங்க விசுவாசிகளும் இருக்கணும். நாங்க பாஸ்டர் ஆராதனை நடத்துறவங்க, அவங்க வீட்டுக்கு பாஸ்டராச்சே ஆராதனை நடத்துறாங்களே போய் பார்த்தா அவங்களும் ஒய்ஃப் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா இவங்க யாரா? எத்தனை வருஷமா ஊழியம் செய்றீங்க? 22 வருஷம் செய்யற பாஸ்டர். ஒரு ஆத்மா கூட வரல பாஸ்டர். நீ வேஸ்டர். பாஸ்டர் இல்ல, வேஸ்டர். ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்த முடியாம நீங்க எப்படி பாஸ்டர் நினைச்சுக்கிறீங்க?
உங்களை குறித்து ஆண்டு சாட்சி சொல்லணும். இவங்க வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். இவங்க ஒழுங்கா பைபிள் படிப்பாங்க, உங்களுக்கு பைபிள் தெரியும், இவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும், இவங்களுக்கு ஆராதிக்க தெரியும், இவங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிய சொல்லுங்க தெரியும், இவங்களுக்கு சபையை நடத்த தெரியும், இவங்க கிட்ட சபை இருக்குது, இவங்க கிட்ட ஆத்துமா இருக்குது. ஆமென். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க யாருங்க? பாஸ்டர் இல்லாட்டா ஹோலி பாஸ்டர் இல்லாட்டி வேஸ்டர். உங்களுக்கு தான் ஆண்டு சாட்சி சொல்லணும். இவங்க உண்மையான ஊழியக்காரங்க, இவங்க உண்மையான பாஸ்டர் சொல்லி உங்க உண்மையை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி சொல்றார். ஏனோக்குடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றார். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான்ங்கறாரு. ஆபிரகாம் குறித்து சாட்சி சொல்றாரு. இவன் ஒரு தீர்க்க தரிசிங்கறாரு. அடுத்து ஈசாக்கு குறித்து சாட்சி சொல்றாங்க. அவங்க எதிரிகளே சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறார் அப்படி சாட்சி சொல்றாங்க. மோசேயை குறித்து சாட்சி சொல்றாங்க. இவன் இந்த வீட்டில் எங்கும் உண்மை. உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு நேரா நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போறோம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். இந்த காலேபை குறித்து ஆண்டு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வருகிறான். ஹல்லேலூயா. காலேபை ஆண்டவர் எப்படி பின்பற்றினாரா? உத்தமமாய் பின்பற்றுறான். ஏன் சொல்றாரு? 12 வேவுகாரர்கள் மோசே அனுப்புறாரு. 10 பேர் சொல்றாங்க இந்த தேசத்தை பிடிக்க முடியாது, இந்த தேசத்தை பிடிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க ராட்சசர்கள், இவங்களால தேசத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க நாம் அதை பிடிப்போம், எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். ஆமென். சொல்லுங்க, எளிதாய் ஜெயித்துக். மத்தவங்க துர்ச்செய்தியை பரப்புறாங்க. காலேப் மட்டும் எதை பரப்புறான்? சத்தமா சொல்லுங்க, நற்செய்தி. அப்போ நீங்க நற்செய்தியை பரப்புனீங்கன்னா உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். ஆமென். நீங்க துர்ச்செய்தியை பரப்புனீங்கன்னா உங்களை குறித்து சொல்லுங்க சாத்தான் சாட்சி கொடுப்பான். இது என் பிள்ளையப்பா, அதனால அந்த பாஸ்டர் பத்தி இப்படி சொல்லுது, இந்த பாஸ்டர் பத்தி இப்படி சொல்லுது, அவங்களை பத்தி இப்படி சொல்லுது. சாத்தான் சாட்சி கொடுப்பான். உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணுமா? சாத்தான் சாட்சி கொடுக்கணுமா? காலேபுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பிட்டு இருக்கும்போது காலேப் மட்டும் சொல்றான் நாம இந்த தேசத்தை பிடிச்சுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தா, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு தேசம் இருக்கிறது, பரம கானான் தேசமாக, பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க நற்செய்தி அறிவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போறதுக்கு காலேப் நற்செய்தி அறிவிச்சான். பரலோக தேசத்துக்கு போறதுக்கு நாம நற்செய்தியை அறிவிக்கணும். இப்ப நற்செய்தி நீங்க அறிவிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் சொல்வாரு, இவன் உத்தமமா என்னை பின்பற்றி வரான், உண்மையா எனக்கு ஊழியம் செய்யறான். புரிஞ்சவங்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. உண்மையா நீங்க தேவ ஜனங்களுக்கு எதை அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிக்கணும். கவனிக்கிறவங்க நல்ல சொல்லுவாங்க. உண்மையா தேவ ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நற்செய்தி அறிவிக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? குறைஞ்சு போயிட்டாங்க. புரிஞ்சவங்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. 1.5 மணி நேரம் வொர்ஷிப், 10 நிமிஷம் மெசேஜ், 10 நிமிஷம் காணிக்கப்பட்டு பாஸ்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். 10 நிமிஷம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிரு. 10 நிமிஷம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிரு. அந்த பிரசங்கத்திலையும் ரட்சிப்பை பத்தி பேசுறாதீங்க, ஞானஸ்நானத்தை பத்தி பேசுறாதீங்க, அபிஷேகத்தை பத்தி பேசுறாதீங்க, வருகையை பத்தி பேசுறாதீங்க. ஏன்னா ஜனங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார்னு நல்ல செய்தி சொல்லுங்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார் நல்ல செய்தி இல்லைங்களா? சொல்லுங்க. அவர் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அவர் ரட்சகர். அவர் ரட்சகர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ரட்சகர்ங்கிறது தான் நற்செய்தி. ஆமென். எல்லா மதமும் எல்லாரையும் ஆசீர்வதிக்குதுங்க, அது நற்செய்தி கிடையாது. உங்க பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிக்கிறவர் இயேசு. ஆமென். கண்டிப்பா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். ஆமென். நீ மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இதுதான் நற்செய்தி. பரலோகத்துக்கு போறதா நற்செய்தி, சுடுகாட்டுக்கு போறதா நற்செய்தி. சொல்லுங்க, செத்து போயிட்டாங்க சொல்றது இல்ல. கர்த்தர் அவளை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஏனோக்கை எடுத்துக்கொண்டார், எலியாவை எடுத்துக்கொண்டார், உங்களையும் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென்.
ஹalleluya. நீ அவரோட சஞ்சரிக்கணும், பாவத்தை விடணும் அப்படிங்கிற நற்செய்தியை போய் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுமா சொல்லணும். அப்ப காலேப் நற்செய்தியை சொல்றதுனால கர்த்தர் அவனை குறித்து என்ன பண்றாரு, உத்தமமா என்னை பின்பற்றுகிறான்னு சொல்லி காலேபை குறித்து சாட்சி சொல்றாங்க. அடுத்தது ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேரா நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிங்க. இங்க ரூத் பாத்தீங்கன்னா கணவனை இழந்த ஒரு பெண். சொல்லுங்க யாருங்க? கணவனை இழந்த ஒரு பெண். 3ஆம் அதிகாரம், ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரனும் ஐஸ்வர்யமுள்ள வாலிபர்களின் பிறகே போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஊரெல்லாம் சாட்சி சொல்லுது. யாரை குறித்து? அவ குணசாலியான ஸ்திரீ. சொல்லுங்க யாருங்க அவ? சத்தமா சொல்லுங்க, அவ யாருங்க? குணசாலியான ஸ்திரீ. வாயை திறந்தானா சண்டை வாய்வே முடியாது. அதான் குணசாலியா? சொல்லுங்க. ரீசெண்டா ஒரு செய்தி கொடுத்தேன், வாயை மூடு வளர்ச்சி வரும். சொல்லுங்க வாயை மூடு வளர்ச்சி. சொல்லுங்க வாயை மூடு வளர்ச்சி. சில வாயை திறந்தா ஓயவே மாட்டேங்கிறாங்க, பேசி அப்புறம் அவங்க எப்படி குணசாலின்னு சொல்றது? சொல்லுங்க. இந்த ரூத்தை குறித்து குணசாலின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவளுடைய குணம் அப்படி இருக்குது. ஒரு பால் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ரூத் சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே இல்லாம வேற எதுவும் நம்மள என்ன பண்ணாது, இருக்காதுன்னு சொல்லி மாமியார் முறையே இருக்கிறார். அது மாத்திரம் ஐஸ்வர்யமான வான்களுக்கு போல கணவன் இறந்துட்டாருன்னு சொல்லி தவறான பாதையில் என்ன பண்ணல, அவ சரியான பாதையில போறா, மாமியார் கூட இருக்கிறா, நல்ல பெண்ணுங்கிறத எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. உங்களுக்கு நற்சாட்சி இருக்கணும். ஏத்துக்கிறது ராமேஸ்வரம் போகலாம். ரூத்தை குறித்து எல்லாம் என்ன சொல்றாங்க? நற்சாட்சி. சத்தமா சொல்லுங்க. ரூத்தை குறித்து எல்லாம் என்ன சொல்றாங்க? நற்சாட்சி. நம்மள குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? ஈசாக்கை குறித்து எதிரிகள் சாட்சி சொல்றாங்க. ஆபேலை குறித்து, ஏனோக்கை குறித்து, ஆபிரகாமை குறித்து, சொல்லுங்க ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, மோசேயை குறித்து யார் சாட்சி சொல்றா? தேவன். ஆண்டவர் சாட்சி சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆண்டவரால சாட்சி, இன்னொரு பக்கம் மனுஷரால சாட்சி. கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய சாட்சி வேணும். எல்லா மனுஷனும் நம்மளுக்கு என்ன சொல்லணுமா? சாட்சி சொல்லணும். யோபுவின் புஸ்தகத்தை எடுங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ள போறோம். இந்த யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த யோபுவை குறித்து அங்க கர்த்தரும் சாட்சி கொடுக்கிறாரு, கூடவே சாத்தானும் சேர்ந்து சாட்சி கொடுக்கிறான். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில ஒருவனும் இல்லை. சொல்லுங்க, பூமியில ஒருவனும் இல்லை. ஆண்டு சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான், அவன் விருதாவா வேலை செய்யலாம், அதெல்லாம் நீ என்னமோ சொல்லி பாரா, உன் சாட்சி எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. என்னன்னு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில ஒருவனும் இல்லை. இந்த யோபுவை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சி கொடுக்கிறார். கவனிக்கிறது ராமேஸ்வரம் போகலாம். இன்னைக்கு உண்மையாலுமே சாட்சி எழுதுறீங்களா? தலைவலி சரியாச்சு, வயிற்று வலி சரியாச்சு, இடுப்பு வலி சரியாச்சு, கேன்சர் சரியாச்சு. சரியாச்சு சாட்சில கேன்சர் சரியாகி நரகத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, தலைவலி சுகமாய் நரகத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. சொல்லுங்க, கர்த்தர் எக்ஸாம்ல பெரிய வெற்றியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம்ல நல்ல டிகிரி வாங்கிட்டு நரகத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி சொன்னா மட்டும்தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை பண்ண முடியும். அப்ப நற்சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணாரா? சாட்சி கொடுக்கிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிங்க.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். யாரை குறித்து? தாவீதை குறித்து. எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லிட்டு அவனை குறித்து என்ன கொடுக்கிறாரா? சாட்சி. அப்ப தாவீது மேல ஆண்டவர் என்ன இருக்குது? நம்பிக்கை இருந்ததுனால இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 10க்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள் 22. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் சாட்சி பெற்றவர் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராகிய கொர்நேலியு என்னும் எல்லா யூத ஜனங்களாலும் நல்லவங்கிற சாட்சி யாருக்கு வருது? சொல்லுங்க, யாருக்கு வருது? கொர்நேலியுக்கு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் என்னவா இருக்கிறான்? சொல்லுங்க, நற்சாட்சி உள்ளவனா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு சாட்சி இருக்கு? ஆண்டவர் சாட்சி சொல்லணும். சொல்லுங்க, உலகம் சாட்சி சொல்லணும். உறவுகள் சாட்சி. இந்த சாட்சியோட ஜீவனை எத்தனை பேருக்கு இருக்கு? இதான் இன்னைக்கு முன்னாடி வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. நிறைய பார்த்தோம். ஆபேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். 2. ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். 3. ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். ஈசாக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். மோசேயை குறித்து சொல்லுங்க சாட்சி கொடுத்தார். ரூத்தை குறித்து, யோபுவை குறித்து, காலேபை குறித்து எல்லாருமே எப்படி இருந்திருக்காங்க? ஒண்ணு, ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். 2வது, உலகம் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எப்படி சாட்சியா வாழ்றதுங்கிறது தெரியல. ஆண்டவர் கத்து கொடுத்துருக்காரு. நீ சாட்சியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, நான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா, இந்த உலகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா நீ வேற ஆரம்பத்தை கை கொடு. என்ன கை கொள்ளணும்? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நல்ல கவனிங்க. சாட்சியா மாறணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர வேண்டும். ஏத்துக்கிறவங்க கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சாட்சியா வாழணும்னு விரும்புறீங்க? உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணுமா? உங்களை குறித்து உங்க எதிரிகள் சாட்சி சொல்லணுமா? உங்களை குறித்து ஊர் மக்கள்லாம் ரூத்தை குறித்து ஊர் மக்கள்லாம் என்ன கொடுக்குறாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. கொர்நேலியை குறித்து யூதர்கள் எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. திருப்பத்தூர் உபவாச ஜெபம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த உபவாச ஜெபத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டுச்சு. என்ன காரியம் சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? அபிஷேக நேரம் வந்துச்சான். எல்லாரும் அபிஷேக நேரத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு அம்மா பக்கத்துல இருக்கிற அம்மா காலை தெரியாம மிதிச்சிருச்சான். தெரியாம மிதிச்சிருந்தோடனே அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருந்த அம்மா கண்ணை திறந்து கெட்ட வார்த்தையிலேயே திட்டி போட்டு மறுபடியும் அந்நிய பாஷையில பேசிச்சான். கேட்கிறவங்க கேட்கிறீங்களா? என்ன பாஷையில பேசிட்டு? கெட்ட வார்த்தையில பேசிட்டு மறுபடியும் என்ன பாஷை பேசுது? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட்டு வர பக்கத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆவி உண்மையான பரிசுத்த ஆவியாக இருந்தால் கெட்ட வார்த்தை உங்க வாயில வர. சொல்லுங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயில வராது. கெட்ட வார்த்தை உங்க வாயில வருதுன்னா அது பரிசுத்த ஆவி இல்ல. இப்ப சொல்லுங்க, 2வது காரியம் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் கோட் திரைப்படம் பார்ப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் லியோ திரைப்படம் பார்ப்பாரா? சொல்லுங்க, பார்ப்பாரா? இல்ல.
கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் பாப்பாரா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆவியானவர் உட்கார்ந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. உங்களோட ஆவியானவர் சினிமா தியேட்டருக்கு வருவாரு, உங்களோட ஆவியானவர் சீரியல் பார்ப்பாரு. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சீரியல் பார்ப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க சினிமா பார்ப்பாரா? அவர் கெட்ட வார்த்தை தான் பேசுவாரா? அவர் வாயை திறந்தா பரிசுத்த ஆவியானவர் வாய் என்ன வரும்? பொய்யா வருமா? பரிசுத்த ஆவியானவர் புறம் கூறுவாரா? பரிசுத்த ஆவியானவர் கோல் சொல்லுவாரா? பரிசுத்த ஆவியானவர் வாக்குவாதம் பண்ணுவாரா? பரிசுத்த ஆவியானவர் சண்டை போடுவாரா? கவனிக்கிறவங்க நல்லவே சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உண்மையான பரிசுத்த ஆவியா இருந்தா வெத்தலை பாக்கோ, பான்பராக்கோ, பீடி சிகரெட்டோ, பீடாவோ, மதுபானமோ உங்களை தீட்டுப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்டவர்களோடு சுத்த சொல்லுவாரா? வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் தேர்தலில் ஓட்டு போட கவரில் காசு வாங்க சொன்னாரா? பெட்டியில் காசு வாங்க சொன்னாரா? கையில் ரகசியமாய் காசு வாங்க சொன்னாரா? சொல்லவே மாட்டேன். இந்த பெட்டி வாங்குற கேஸும் கவர்ல வாங்குற கேஸும் நைசா வாங்கி உள்ள அமுக்குற கேஸும் குடுக்கற எல்லாரும் ஷேர் பண்றங்கிற கேஸும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அல்ல, அவங்க அந்தி கிறிஸ்து ஆவியை பெற்றவர்கள். காசு வாங்குறவங்க இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் நான் ஒரு பைசா கூட வாங்கவில்லை. நான் டப்பாவும் வாங்கவில்லை, சஃபாரியும் வாங்கவில்லை. டப்பாவும் வாங்கவில்லை, சஃபாரியும் வாங்கவில்லை, மூக்குத்தியும் வாங்கவில்லை, கொலுசும் வாங்கவில்லை, சர்ச்சுக்கு ஃபேனும் வாங்கவில்லை, சர்ச்சுக்கு பாயும் சர்ச்சுக்கு பாயும். பரிசுத்த ஆவியானவர் தவறான வழியில் வர்ற எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் அவர் கண்டிச்சு உணர்த்துவாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் தூங்குவாரா? அந்த கேமரா அப்படியே திருப்பி வருது, வீடியோ எடுத்து அப்பிள் எடுத்து இப்ப நீங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தூங்குவாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் ஒரு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் எல்லாருக்கும் எச்சரிப்பு, வீடியோ கேமரா உங்களுக்கு திரும்பிடும். சரியா? ஏன்னா ஆவியானவர் சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை விடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்திரின் ஆவியை நம்ம கொடுக்கிறார். என்ன ஏற்றுக்கொள்றீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் கணிதத்தின் ஆவியானவர் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் யூதாசின் ஆவி கொண்டவர் அல்ல, கேயாசின் ஆவி கொண்டவரும் அல்ல. உண்மையாலுமே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா வச்சுக்க, நீங்க திட்டிட்டா கூட மனசாட்சி குத்தும். நான் பல மாசமா அவங்களோட பேசாம இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. நான் எல்லாரோடையும் சமாதானமா இருக்கிறேன், நான் எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வலதுல எழுதிட்டாங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன், எல்லாத்தையும் என்னவா இருக்கிறேன்? சமாதானமா இருக்கிறேன்னு சொல்ல கை தூக்காடுங்க. யார்ட்டையும் பேசாம இருக்க கூடாது, எல்லாத்தையும் பேசணும். மனசுக்குள்ள கசப்பு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவி பிட்டர்னஸ் ஆவி, அது கசப்பின் ஆவி. என்ன ஆவி? நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும். அப்படி யார் பார்த்து சொல்றது தெரியுமா? இப்போ யார் கைதுக்குள்ள பார்த்து சொல்றேன், கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நகப்பட்டிருக்கீங்க. கசப்பு உள்ள இருக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கசப்பின் ஆவியானவர் அல்ல, அவர் மன்னிப்பின் ஆவியானவர். நீ ஓப்பனா சொன்னா நிறைய பேருக்குள்ள உண்மையான பரிசுத்த ஆவி இல்ல. கவனிக்கிறவங்க நாமே சொல்ல வரலாம். அப்பதான் சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்களுக்குள்ள செயல்படுகிற ஆவி பரிசுத்த ஆவி. மஞ்சக்காமலுக்காரனுக்கு பார்க்கறதால என்ன தெரியுமா? அசுத்தம் உள்ளவனுக்கு பார்க்கறதெல்லாம் அசுத்தமா இருக்கிறவங்களுக்கு உள்ள கிரியை செய்கிற ஆவி அசுத்த ஆவி. சொல்லுங்க, அதனாலதான் சாட்சி கிட்டு போகுது. பரிசுத்த ஆவி இருந்தா கண்டிப்பா என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா. ஏத்துக்கிற கரங்களை வைத்து பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உண்மையான அபிஷேகமா இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரா இருந்தா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டி சொல்றார். நீ இப்படி பேசக்கூடாது,
நீ இப்படி பண்ண கூடாது. Dress கூட ஆண்டு சொல்லுவார். நீ இப்படி என்ன பண்ணாத Dress போடாத. நீ இப்படி செருப்பு போட்டு உள்ள போகாத. சொல்லுங்க, செருப்பு போட்டு உள்ள வராத. போகாத. நீ இப்படி அறகுறையோட Dress என்ன பண்ணாத போட்டு போகாத. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், முக்காலே நிறைய பேர் போறது இல்லை. ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டு வர வேண்டியது. Dress மீடியா இருந்தா கூட பரவாயில்ல, மினியா மாறிடுச்சு. மினியா மாறிட்டு ஹை ஹீல் செருப்பு போட்டு உள்ள பாட்டு என்ன பண்ண வேண்டியது? ஆண்டவர் வந்துட்டார். இதெல்லாம் ஆண்டவர் கண்டிக்க மாட்டாரா? சொல்லுங்க, இதெல்லாம் ஆண்டவர் கண்டிக்க மாட்டாரா? கிரியை செய்வது பரிசுத்தாவியானவரா இருந்தா நீங்க யார்த்தையாவது அநியாயமா லஞ்சம் வாங்குனீங்கன்னா உங்களோட பேசுவார். எங்கேயாவது கமிஷன் அடிச்சீங்கன்னா உங்களோட பேசுவார். ஓட்டு போட காசு வாங்குனீங்கன்னா உங்களோட பேசுவார். ஓட்டு போட பொருள் வாங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலன்னா உங்களோட கூட பேசுவார். நீங்க பைபிள் படிக்கலன்னா உங்களோட கூட பேசுவார். நீங்க ஜெபிக்கலன்னா உங்களோட கூட பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு போகலன்னா உங்களோட கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை தெரியுமா? நம்மளை சாட்சிகளாய் மாற்றும். அவர் உள்ள வந்துட்டார்னா நம்ம யோசிப்போம், ஐயோ நாம இப்படி பண்ணக்கூடாது, நாம இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நான் பரிசுத்த ஆவி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாட்சிக்கேடா நடந்து, சாட்சி குறைவா நடந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. யாரும் ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. இப்ப அதே வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இரண்டாவது பாயிண்ட், நீங்க என்ன நினைவீங்களா? பலனடைந்து. நீங்க என்ன நினைவீங்களா? பலனடைந்து. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாவே சாட்சியா மாறிடுவோம். ஆமென். இரண்டாவது பலனடைஞ்சு. என்ன அடைஞ்சீங்க? பலனடைந்து. நீங்க பலன் அடையணும். ஆமென். அதான் சீசர்ல பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே எங்க காத்துங்க? எருசலேமிலே காத்துங்கங்கறார். ஹalleluya. உங்களுக்கு உன்னத பலன் எல்லாம் கவனிங்க. என்ன பலன்? சத்தமா சொல்லுங்க, என்ன பலன்? உன்னத பலன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க என்னமா மாறிடுவீங்க? சாட்சியா மாறிடுவீங்க. சொல்லுங்க, சாட்சியா. பரிசுத்த ஆவி வந்தா சாட்சி. உன்னத பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சுனா சாட்சி. ஹalleluya. உன்னத பலன்னா என்ன? உன்னத பலன்னா என்ன? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். செய்தி நேரத்தில் அடிக்கடி எதிர்த்து வெளியே போக மாட்டார்கள். சாட்சி குறைவாய் நடக்க மாட்டார்கள். கவனிங்க, சாட்சி குறைவா நடக்க மாட்டார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியின் தன்மையா இருக்காங்க. அவர் நம்மளை பலப்படுத்திடுவார். ஹalleluya. ஒருவேளை நீங்க 5 மணிக்கு தான் முடியும், உங்களுக்கு பசிக்காது. பரிசுத்த ஆவி இருந்தா. சுகர் இருந்தா பசி. சுகர் இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிறது சுகரா பரிசுத்த ஆவியா? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சுகர் இருக்கணுமா? பரிசுத்த ஆவி இருக்கணும். உங்களுக்குள்ள கொலஸ்ட்ரால் இருக்கணுமா? பரிசுத்த ஆவி இருக்கணும். உங்களுக்குள்ள பிரஷர் இருக்கணுமா? பரிசுத்த ஆவி இருக்கணும். உங்களுக்கு அல்சர் இருக்கணுமா? பரிசுத்த ஆவி இருக்கணும். சத்தம் வரலையே. இருக்க வேண்டியது உள்ள இல்ல. எதெல்லாம் உள்ள இருக்க கூடாதோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்ச நேரம் ஜனத்துல உட்கார முடியல, கொஞ்ச நேரம் பிரசரத்துல உட்கார முடியல. கவனிக்கிறவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நீங்க பலனா தான் இருப்பீங்க. ஆமென். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 3 நாளா தொடர்ந்து மீட்டிங் நடத்தீங்க. இன்னைக்கு 4வது நாள். கவனிக்கிறீங்களா? போகும்போதும் நான் தான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறேன், திரும்பும் போது நான் தான் வண்டியை ஓட்டிட்டு சொல்லுங்க வந்திருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா தூங்காமையே இருக்கிறோம். என்ன பண்ணல? தூங்காமையே இருக்கிறோம். இன்னும் சாப்பிடவும் இல்லை. இன்னும் சாப்பிடணும். இனிமேல் தான் சாப்பிடணும்னு வச்சுக்க. இனிமேல் தான் பரிசுத்த ஆவி வரும்போது செல்போன் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும். ஆஃப். ஏன்னா பரிசுத்த ஆவி சபைக்குள்ள உங்க செல்போன் உபயோகிக்க மாட்டாங்க. கூட பேசுவார். செல்போன் சைலண்ட்ல போட்டு பேசுவார். பேஸ் போட்டுருங்க. பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் ஏத்துக்கிறவங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துகிறார். அந்த பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்ல மாட்டீங்க.
எவ்வளவு நேரம் பேசினாலும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாய் போடுற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். ஜெபிப்போம் சொல்றேன், இப்ப இல்ல, ஜெபிப்போம் சொன்னேன் அப்படியே உட்காந்துக்கலாம். உங்க சொந்த கால நில்லுங்கன்னா சேர்ல தான் நிக்கிறாங்க, சேர் காலில் தான் உதவிதான். நீங்க ஜபத்துக்கு நீங்க ஒண்ணும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்டி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்றவங்க எல்லாத்தையும் பரிசுத்தாவே இல்லை. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் அடிபட்டு இருக்கு, உட்காந்து பண்ணுங்க, உங்களை ஒன்றும் சொல்ல. வயசாயிடுச்சு, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒன்றும் சொல்ல. இருக்கிற 12-13 வயசும் அப்படியே இப்படி உட்காந்துருக்கு. ஏன் பண்ணுறது? பரிசுத்தாவியான இல்ல. கவனிக்கிறது நாமே சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் நீங்க சோர்ந்து போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு. எவ்வளவு நேரம் பிரசங்கிச்சாலும் நீங்க சோர்ந்து போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவியுடைய பலன் இருக்குது. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்தாவி இருக்கு, நீங்க பலனா இருக்கீங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவாங்க. ஹalleluya. அவர் பலப்படுத்திட்டான்னு வச்சுக்க, 3 வகையான பலன் இருக்குது. ஒன்னு சரீர பலன், ரெண்டாவது மனபலம், மூணாவது ஆவிக்குரிய பலம். ஹalleluya. இப்ப சரீரம் பலமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, சரீரம் பலமா இருந்துச்சு வச்சுக்க, நம்ம சாட்சி குறையவே குறையாது. ஏன் தெரியுமா? சரீரம் பலமா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பைபிள் படிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், விடியற் காலத்துல ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி காலமே தேவ சமூகத்துக்கு வந்து நிற்போம். ஏத்துக்கிறீங்களா? சரீரம் பலமா இருந்துச்சுன்னா நீங்க 7 நாள் சபைக்கு வருவீங்க, 7 நாள் சபைக்கு போவீங்க, 7 நாள் ஜெபம் பண்ணுவீங்க. ஏத்துக்கிறவங்க டியூட்டி டைம் 8 மணி நேரம் செலவு பயன்படுத்துவீங்க. ஆமென். டெய்லி டியூட்டி டைம் எவ்வளவு பாஸ்டர்ஸ்க்கெல்லாம்? 8 மணி நேரம். உலகத்துல 8 மணி நேரம்னா நீங்க ஓட்டி சேர்ந்து பாருங்க, ஓட்டியும் சேர்ந்து 8 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 8 மணி நேரம் ஊழியம் செய்யாத ஊழியக்காரங்களா கள்ளம் பாஸ்டர்ஸ் சொல்லுங்க. கள்ள டெய்லி 8 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக நிக்கலன்னா நீங்க தான் கள்ள போதகர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 8 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக வேலை செய்யலன்னா நீங்க பாஸ்டரே இல்ல, நீங்க வேஸ்டர். பாஸ்டருக்கு வேஸ்டருக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. போதகருக்கும் கள்ள போதகருக்கும் என்ன இருக்குது? இப்ப சொல்றேன், ஒரு குத்துணுன்னே சொல்றேன், நீங்க என்னை திட்டணும்னு சொல்றேன். 8 மணி நேரம் வேலை செய்யலன்னா நீங்க வேஸ்டர். சத்தம் வரல, சத்தம் வரல. 8 மணி நேரம் டெய்லி 7 நாள் நீங்க ஆண்டவருக்காக வேலை செய்யலன்னா நீங்க யாரு? வேஸ்டர். இல்ல பாஸ்டர், முடியல பாஸ்டர், நீங்க எல்லாம் செய்வீங்க, எங்கெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது பாஸ்டர். நீங்க அவ்வளவு தூரம் போவீங்க, வருவீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு வேற இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு வேற இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, கர்த்தருக்காக நாம் எதையுமே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணிக்கணக்கில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணிக்கணக்கில் ஜெபிக்க, மணிக்கணக்கில் ஆராதிக்க, மணிக்கணக்கில் பிரசங்கிக்க உங்களுக்கு பலன் வேண்டும். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அப்போ ஜெபிக்கணும்னா உங்களுக்கு பலன் வேணும். ஹalleluya. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அந்த பலன் இருந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. பாவமே செய்யலன்னா ஆட்டோமேட்டிக்கா சாட்சியா இருப்பீங்க. ஆமென். ஏத்துக்கிறோம். ஆமென். ஆமென். ஏத்துக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நீங்க பலனா இருக்கணும். எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு, வேத வாசிக்கிறதுக்கு, மணிக்கணக்கில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு, காடு மேடு அழைச்சு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? பலன் இருந்தா ஜெபிப்பீங்க, பலன் இருந்தீங்கன்னா ஆராதிப்பீங்க. ஆமென். நீங்க நல்லா பல மணி நேரம் நீங்க ஆராதிச்சு பாருங்களேன், நல்ல ஃப்ரெஷ்ஷா. பவுலும் சீலாவும் அப்படியே நீங்க ஆராதிச்சுட்டே இருக்காங்க. எங்க? சிறைச்சாலை. எங்க நடந்தது தெரியுமா? கதவு திறந்தது, கட்டு உடைஞ்சது. புரிஞ்சவங்க நாம சொல்லுவாங்க. ஒரு காரியம், பலன் உள்ளவங்க ஜெபிப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆமென். பலன் உள்ளவங்க ஆராதிப்பாங்க, கதவு திறக்கும், கட்டு உடையும். எல்லாரும் யோசிப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி கதவு திறந்துட்டே இருக்குது, இவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனையே வரல? அவங்க ஆராதிச்சு கதவை திறக்க வச்சுட்டாங்க, ஆராதிச்சு கட்ட உடைச்சிட்டாங்க. ஏன்னா ஆராதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? பலன் இருந்துச்சு. பலன் இருந்தா நீங்க ஜெபிப்பீங்க, பலன் இருந்தா நீங்க
தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆமென். ஹalleluya. அது தொலைக்காது, கண்ணு மயமாயாங்காது. உட்கார்ந்து பைபிளை படிக்க படிக்க அது உங்களுக்கு மதுரமா இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்யறது மட்டும் எப்படி வாய்க்குது? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் சொல்லி ஈசா கிட்ட வர்றாங்க. ஏன் தெரியுமா? அவன் கிணறு வெட்டினா தூத்து போடுறான், இன்னொரு கிணறு வெட்டினா அதையும் தூத்து போடுறாங்க, இன்னொரு கிணறு வெட்டினா இங்க எத்தனை தூத்து போடுறாலும் தண்ணி வந்து சேருது. ஆமென். யோசேப்பு செய்யறதெல்லாம் என்ன கேக்குது? வாய்க்கும். கிணறு வெட்டுறது ஈஸியா? இல்ல. சொல்லுங்க, கிணறு வெட்டுறது ஈஸியா? இல்ல. கஷ்டம். அந்த கிணறு வெட்டுற அளவுக்கு அவன் கிணறு இருந்துச்சு. சொல்லுங்க, கிணறு வெட்டுற அளவுக்கு கிணறு இருந்துச்சு. இருந்துச்சு. அப்ப நீங்க இப்போ ரெண்டு காரியம் நீங்க சாட்சியா மாறணும்னா, ஒண்ணு பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ரெண்டு உன்னத பலனை கவனிக்க. வாங்கி ஆண்டவரே நான் ஜெபிக்க உபவாசிக்க, கவனிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்க உபவாசிக்க ஆராதிக்க ஊழியத்துக்காக எல்லா பக்கம் புறப்பட்டு போக எனக்கு என்ன வேணும்? உன்னத பலன் வந்துச்சுனாவே நீங்க சாட்சியா மாறிடுவீங்க. ஆமென். பரிசுத்த ஆவி வந்தா சாட்சி, உன்னத பலன் வந்தா சாட்சி. நீங்க ரெண்டு காரியத்தை ஆண்டு செய்ய போறாரு. ஆமென். ஒண்ணு தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் பொழிந்தருள போகிறார். இரண்டாவது உன்னத பலத்தால் உங்களை நிரப்ப போகிறார். எல்லாரும் இருந்து நிற்போமா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். ஆபேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், ஏனோக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், நாத்தான் வேலை குறித்து கர்த்தர் சொல்றாரு, இவன் கபடற்ற உத்தமன் இஸ்ரவேலின் சாட்சி சொல்கிறார். ஈசாக்கை குறித்து எதிரிகள் சாட்சி சொன்னாங்க, ஈசாக்கை குறித்து எதிரிகள் சாட்சி சொன்னாங்க, ரூத்தை குறித்து ஊரார் எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, கொர்நேலியை குறித்து யூத ஜனங்கள் எல்லாம் சாட்சி சொன்னாங்க. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரையும் சமுதாயத்தில் நற்சாட்சி பெற்றாங்க. உங்களுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கா? ஆண்டவர் உங்களை பத்தி சாட்சி சொல்லுவாரா? இந்த சமுதாயம் உங்களுக்கு சாட்சி சொல்லுமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாங்கவும் விரும்புறவங்க எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன், நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். சோமனுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் சாட்சியாய் நான் வாழ விரும்புகிறேன், நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். என் பலத்தால முடியல, என் சுயத்தால முடியல, என் ஞானத்தால முடியல, என் அறிவால முடியல, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சாட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய் சாட்சியை எடுத்துக்கிறேன். ஆனா இனி நான் சாட்சியா வாழணும். ஆவியானவரே வாங்கன்னு சொல்லுங்க. சாட்சியா உண்மையா சாட்சியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். அவருடைய உன்னத பலன் உங்கள் மேல் நிறைவேற போகிறது. வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது.